வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம். இது அர்ச்சுனா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக லங்காபூர் ஊடகம் வெளியிடுகிறது. செய்திக்குள் போவோம். அர்ச்சுனா அவர்கள் ஒரு பதிவை தனது முகநூலிலே பதிவிட்டிருக்கிறார். அதாவது, மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய தாயை வைத்தியசாலையில் சென்று பார்த்ததாகவும், தாய் அரச வைத்தியசாலையில் ஏதோ உபாதையினால் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சென்று பார்த்ததாகவும், அங்கே அவர் சென்று பார்க்கின்ற பொழுது அவர் அமர்ந்திருப்பது இன்னொரு நோயாளியினுடைய படுக்கையில் அமர்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தி பரவலாக உலகளாவிய ரீதியிலே இலங்கை மக்களினால் பகிரப்பட்டு வருகின்றது. அது ஒரு புறம் அவர் தன்னுடைய தாயாரை பொது வைத்தியசாலையில் அனுமதித்திருப்பது ஒரு விழிப்புணர்வு செய்தியாகவும் விழிப்புணர்வு நடவடிக்கையாகவும் பாராட்டக்கூடிய நடவடிக்கையாகவும் இருக்கிறது. இருந்தாலும் கூட அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய முகநூலிலே அந்த பதிவை குறிப்பிடுகையில், ஜனாதிபதியினுடைய தாய் சுகம் பெற்று அவர் உடல் நலத்தோடு அவர் வீடு திரும்ப வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். இறைவனையும் வேண்டிக் கொள்வதாக கூறியிருக்கிறார். அத்தோடு கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், எந்த கடவுளாக இருந்தாலும், ஜனாதிபதி அதற்கு விதிவிலக்கல்ல, கடவுளாக இருந்தாலும் கூட, அதாவது வைத்தியசாலைகள் நோயாளிகள் படுக்கின்ற அந்த படுக்கையில் யாரும் இருக்கக்கூடாது, நோயாளியை பார்ப்பவர்களோ பிறரோ இருக்கக்கூடாது என்பது அந்த சுவர்களிலேயும் எழுதப்பட்டதாகவும், தான் 3 வைத்தியசாலைகளில் தான் தொழில் புரிந்ததாகவும் அந்த அனுபவம் கூட இருக்கிறது. அந்த வகையிலே அதற்கான நடைமுறை ஒன்று இருக்கின்ற பொழுது அந்த ஜனாதிபதி, நாட்டை விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டிய ஜனாதிபதி இப்படி இருப்பது மிக மிக தவறான விடயம் என்று சுட்டிக்காட்டி அவர் அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் நிச்சயமாக அர்ச்சுனா அவர்களை வாழ்த்துகிறோம். கட்டாயம் இப்படியான விழிப்புணர்வு செய்திகளை ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவரவர் தங்களுக்கு தெரிந்த இப்படியான விழிப்புணர்வு செய்திகளை நிச்சயமாக பகிர வேண்டும். பகிர்ந்து மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இதற்கு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த பதிவு செல்லுமாக இருந்தால் அவர் அர்ச்சுனாவோடு தொடர்பு கொண்டு நிச்சயம் நன்றி செலுத்துவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே இந்த செய்தியை ஒரு விழிப்புணர்வு செய்தியாகவும் அர்ச்சுனாவுக்கு நன்றி தெரிவிக்கின்ற செய்தியாகவும் நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். அதே வேளையிலே இப்படியான செய்திகளை, இப்படியான பிரச்சனைகளை, இப்படியான சுட்டிக்காட்டல்களை அர்ச்சுனா அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது லங்காபூர் ஊடகம் நிச்சயமாக அவருக்கு பின்னால் நின்று முன்னால் நின்றும் அவரை தூக்கி வைத்து நிச்சயமாக இப்படியான விடயங்களுக்கு மாத்திரம் அவருக்கு நாங்கள் ஆதரவு செலுத்துவோம் என்பதை நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அத்தோடு கூட அவரை கேலி செய்யும் முகமாகவோ அல்லது ஏதாவது கிண்டல் செய்யும் முகமாகவோ அல்லது தூற்றுவதாகவோ பழி தீர்ப்பதாகவோ அப்படியான செய்திகளில் லங்காபூர் ஊடகம் யாருடைய செய்திகளையும் ஒலிபரப்பாது என்பதை அறிய தருகின்றோம். அதே வேளையில் அர்ச்சுனா அவர்கள் நிச்சயமாக மும்மொழி கல்விக்காகவும் போதை வஸ்து எதிர்ப்புக்காகவும் மற்றும் ஆயுதம் அற்ற கலாச்சாரத்துக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இது லங்காபூர் ஊடகத்தினுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். லங்காபூர் ஊடகம். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.